லக்ஷ்மண தீர்த்தம் பார்த்த பிறகு வந்து இங்கே நடராஜர் கோவிலும் இருந்தது. ஸோ சாமியை பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு ராமர் தீர்த்தத்துக்கு தான் போயிருந்தோம். அதாவது ராமேஸ்வரம் வந்து ராவணனை வந்து அவர் வதம் பண்ண பிறகு அவர் வந்து ராவணன் வந்து ஒரு பெரிய சிவபக்தர் இல்லையா? ஸோ அது பிராமணர். அவரை வதம் பண்ணதுனால பிரம்மஹஸ்தி தோஷம் வந்து ராமருக்கு பிடிச்சதுனால அதை வந்து நீக்கிறதுக்காக ஒரு சிவலிங்கத்தை மண்ணுலேயே அதாவது மண் கிட்ட வந்து கடல் கிட்ட வந்து செஞ்சு அவர் வந்து வணங்கணும். அப்போ தான் வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் வந்து நீங்குன்ற மாதிரி அவருக்கு சொன்னதுனால அவர் வந்து கொஞ்சம் வந்து ஹனுமனை வந்து நான் போய் கைலாசத்தில் வந்து சிவலிங்கம் கொண்டு வர சொல்லதாகவும் அவர் அது வர லேட் ஆனதுனால சீதா தேவியும் இவரும் சேர்ந்து மண்ணுலேயே வந்து ஒரு சிவலிங்கத்தை செஞ்சு அவங்க வந்து அப்பயே பிரதிஷ்டை செஞ்சு வந்து வணங்கினதாகவும் அவர் தான் வந்து ராமநாத சுவாமியாக வந்து இருக்கிறாங்க இப்போ ராமேஸ்வரத்தில். அதுவும் இல்லாமல் இப்போ அவருடைய அந்த தோஷத்தெல்லாம் நீக்கிறதுக்காக தான் வந்து அந்த 22 அந்த கிணத்துலேயே இருக்கிற அந்த தண்ணியும் வந்து ஒவ்வொரு தண்ணியும் ஒரு இது வந்து நீக்குன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அவருடைய தோஷத்தை தீர்த்ததுனால நம்ம அந்த தண்ணியை வந்து தெளிச்சிக்கிறது மூலயமா நம்மளோட இதுவும் தீரும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து அங்கே ஒரு ஐதீகம். எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம்.